அமர்ந்து வெளியில் பார்த்து கொண்டிருக்கும். அவளது கருப்பு வெள்ளை ட்ரெஸ், முத்து மாலை, ரோஜாப்பூ எல்லாம் அழகா இருக்கும். ஆனா அவள் கண்கள் ஒரு தனிமை மற்றும் மறைக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அவள் ஒரே காட்சி, ஒரே இடம், ஒரே ஜன்னல். யாராவது அவளை நோக்கி வருவாங்களா, யாராவது அவளை கவனிப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும். ஒரு நாள் சின்ன குழந்தை ஒருத்தி கையில் ஓவியம் எடுத்து ஓடி வந்தாள். அந்த ஓவியத்தில் யார் தெரியுமா? அதே பூனை, அதே போஸ், அதே ட்ரெஸ். பூனைக்கு ஒரு நொடி அதிர்ச்சி. யாரோ என்ன பார்த்திருக்காங்க, என்ன நினைச்சிருக்காங்க என்று அவளது கண்கள் மெதுவாக அழகாக மாறியது. குழந்தை அருகே வந்து மெதுவாக சொன்னா, நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் தினமும் உன்கிட்ட வருவேன். அந்த வார்த்தைக்கான பூனையின் சின்ன மனசை முழுக்க உருக்கினான். அடுத்த நாள் குழந்தை பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி புன்னகையோடு பார்த்து ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். பூனை அதே ட்ரெஸ்ல அவள் திரும்ப வரும் வரை காத்திருக்கும். ஆனால் ஒரு நாள் குழந்தை வரவே இல்லை. பூனை நீண்ட நேரம் காத்திருந்தது. கண்கள்ல கலக்கம், ரொம்ப ஒரு மாதிரி குழந்தை ஓடி வந்து பூனையை கட்டி பிடித்தா. மன்னிச்சிடு, இன்னைக்கு ஸ்கூல் காம்படிஷன், ஆனா பாரு என்று ஒரு மெடல் காட்டினான். அதில் என்ன தெரியுமா எழுதிருந்துச்சு? மை இன்ஸ்பிரேஷன் த பியூட்டிஃபுல் கேட் அப்படின்னு. பூனை குழந்தையை பார்த்து கண்களை மூடிக்கொண்டது. அவள் இன்று உணர்ந்தது அழகு ட்ரெஸ்ல இல்லை, அந்த உண்மையான மதிக்கும் மனசுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டுச்சு.